சிவமங்கலம். குமர மனம் அறிவித்தை ஞானம் என சொல்லப்படுகிறது. மனம் அறிவித்தை. இந்த மனம் ஒரு உயிரின் மனமாய் இருக்கிறது. தன்னிலையில் முழுக்க நாற்றம் மனம் என சொல்லப்படுகிறது. மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேர் ஒத்ததனக்கான். இரண்டிற்கும் மூலம் இல்லை. உபமூலத்தோடு இருப்பது மூலத்தை பாதிக்கிறது. மலரிலிருந்து மனம் தோன்றுகிறது, நறுமணம் தோன்றுகிறது. மனிதனிலிருந்து நரன் மனம் தோன்றுகிறது. முதல் பொருள் மனிதன், மனம் வெளிப்படுகிறது. முதல் பொருள் மலர், நறுமணம் வெளிப்படுகிறது. இரண்டாவது பொருளாய் இருக்கிறது. நறுமணத்திற்காக மலர்கள் பறிக்கப்படுகின்றன. நரன் மனத்திற்காக நரன் முடிக்கப்படுகிறான். அப்போ அந்த மனம் குமரா 100% அது நாற்ற பொருளாக இருக்கிறது. அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். மனம் மூன்றாவது பொருளாக இருக்கிறது. அங்கு முதல் பொருள் உயிர்ப்பாய் இருக்கிறது. உனக்கு உயிர் இருக்கிறது குமரா, மண்ணுக்கு இருப்பது உயிர்ப்புக்கான். அங்கு ஒரு வித்திட்டால் அது விளைவிக்கும், விதையை உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிப்பது உயிர். நீங்க உயிர், உயிர்ப்பு தந்த உயிர் நீ. உயிர் தந்த மனம். மனமற்று ஆனால் உயிரோடு வாழ்பவர்களும் உண்டு. மூளைச்சாவு அடைந்தவர்கள் மனம் தொலைத்தவராய் இருக்கிறார்கள், ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறார்கள். அப்போ ஜீவன்ற மூலப்பொருளாக முதல் பொருளாக உடலுக்கு இருக்கிறது. அது வெளிப்படுத்தும் பொருளாக அது இருக்குது. அப்போ இந்த மனம் மூன்றாவது பொருள். அடுத்தது அப்படின்னா உணர்வுகள், மனத்தின் வழி. அதுவும் அப்படி தான் அறிவிக்க முடியாத பொருளாக இருக்குது. இப்போ உன்னுடையது சொல். இந்த உயிர் தந்தது சப்தம். சப்தத்தின் பெயரால் தான் வாழ்வு தொடங்குகிறது. சப்தத்தின் பெயரால் தான் உன்னை நீ அறிவிக்கிறாய். சப்தம் முதல் பொருள். அரண்துடை தோற்றம். அங்கு வேதங்களாட மிக ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞானானந்த குத்தே. இந்த ஐந்தொழிலும் புரிகிறான். ஐந்தொழில் முதல் தொழில் இந்த டமருகத்தில் சப்தத்தின் பெயரால். காரிருளிலிருந்து ஒரு பெரும் சப்தம். அதற்கு முன்பு நிசப்தமாக இருந்தது. காரிருளுக்குள் இருந்து ஒரு பெரும் சப்தம் ஒன்றை உணர்த்துகிறது. அங்கு ஒன்று இருக்கிறது, எதிர்வினை செய்கிறது. அதன் பொருள், அதன் பெயரால் சப்தமே முதல் பொருள்னு சொல்லப்படுகிறது. அப்போ உயிர் சப்தத்தை விளைவிக்கிறது. அதை போய் நான் எப்படி காட்ட முடியும்? உனக்கு காட்டக்கூடிய பொருளா? அது பார்க்கக்கூடிய பொருளா? ஆமாம். மனமெனில் முகர்ந்து பார், புரியும். அங்கு தேனென சுவைத்து பார், புரியும். கண் திறந்து காட்சியை பார், புரியும். சிந்தித்து பார், இறையை புரியும். இதானே நிஜம். அப்போ அதை நம்ம வசப்படுத்துறது எப்படின்னா, அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. ஐந்தும் அடக்கும் அமரரும் ஆங்கில்லை. ஆமாம், இந்த உயிருக்கு முன் இந்த மனம் தொடர்பு பெற்றிருக்கு. பொறிகள், புலன்கள் ஐந்தும் அடக்கும் அமரரும் ஆங்கில்லை. ஒரு விண்ணகத்து அமரர்கள் இங்கு தேகம் தரிக்கின்றனர் அப்படின்னா, சரி அங்கேருந்து ஐயா வந்திருக்காங்கங்கிறதுக்காக இவங்க அங்கே அனைத்தும் தரப்படும். யாராக இருந்தாலும் அங்கே முதல்ல இருந்து தான் தொடங்கணும். அதனால தான் இது மாயா லோகம், மாயா விகாரம், இருட்டறை, விழியிழந்த அரசன், அவன் எழுதிய திருட்டு நியதி. நீ உனக்கு நியாயம் புலப்படும். அவ்வளோதான். உனக்கு நீ நியாயத்தை நீ ஆய்வு செய்து பார், உனக்கு ஒரு நியாயம் புலப்படும். அந்த நியாயத்தை செய்துட்டு நீ பயணிச்சுக்கிட்டே இரு. அவ்வளோதான் இங்கே செய்ய முடியும். வேறு எதையுமே செய்ய முடியாது. நியாயம் செய்ய மட்டும் வந்திருக்கிறாய். மனம் நியாயம் செய்யும். அதனால தான் மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்களே. அப்போ மனசு ஆட்சி செய்கிறதா ஒன்றில்? இப்போ மனசு ஆட்சி செய்திருந்தால் அது சில நிலைப்பு. ஏன்னா அது ஒரு அன்னையின் மனமாக இருக்குது, ஒரு தாயின் மனமாக இருக்குது. மனம் தாய் தான். ஆமாம், அதான் ஜோதிடத்தில் அந்த மனோகாரகன் சந்திரன் தாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் 100% சொல்கிறேன். இப்போ அங்கு சென்றால் அது ஆட்சியின் பேரால் ஒரு குறைந்தபட்ச அபிமானத்தின் பேரால் நிலை நின்று இருக்கும். ஆமாம், நீங்கள் மனிதன் அழைக்கப்பட்டதுக்கு காரணம் மனம் குமரா. மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனிதன் என ஆனாய். இந்த மனம் காத்தல்
மனிதாபிமானம் காத்தல். அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற கடமை. இந்த மனம் கொண்டு நீ பெருசாக செய்ய வேண்டியதில்லை. மனிதாபிமானத்தை காத்துட்டா போதும். அப்போ மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து இருந்த பொழுதும் அதில் தேர்ச்சி பெறுறது அப்படின்றது தான் இந்த மனமறி வித்தை. அதற்கு எது உதவுகிறதோ ஞானம். அந்த ஞானத்தை போதிக்கிறது வேதம். அவ்வளோதான். அது அன்பிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆம்குமாரா, அதனால் காண முடியாது இங்கே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நான் நறுமணத்தை முகரதானே முடியும். இப்போ இந்த மனமும் அப்படி தான், அது உணர்றதா இருக்குது. உணர்வு அப்படின்னா இங்கே எண்ணற்ற உணர்வுகள், எண்ணங்கள்னால் எண்ணற்ற உணர்வுகள். ஆனால் அங்கே நன்றில் நிலை நிற்க வேண்டும், நல்ல உணர்வில் நிலை நிற்க வேண்டும். அப்போ அந்த நன்றின் பெயரால் நான் நின்று இருக்க வேண்டும். அப்போ தான் அடுத்ததெல்லாம் நடக்கும். மணமணி விளக்கே மனோன்மணி தாயே சேய் மெய் வீடு அடைய நீயே கரம் பிடித்து அழைத்து செல்வீர் ஆகுக சத்தியம் சதா நந்தி ஆணை இதை வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னா அவங்க தான் கூட்டிகிட்டு போகணும். நான் அவங்கள்ட்ட இறங்கி தான் முடியும். மனம் அங்கே தாயாகவே இருக்காங்க, உயிர் தான் சிவமாக இருக்காங்க. அதுக்கு உயிர்ப்பு தான் அது கடந்து இருக்கும், பெரும் பரமாக இருக்குது. அவ்வளோதானே. அப்போ நான் அவங்க இடத்துல அர்ப்பணம் சமர்ப்பணத்தின் பெயரால் நான் நிலை நிற்கும் பொழுது அது விரும்பி வந்து தான் என்னை கூட்டிகிட்டு போக முடியும். அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக்க மட்டும்தான் முடியும். அதை நான் இறைஞ்ச தான் முடியும். சித்தம் இருக்குது, இறைவனை நான் எப்படி சிந்திக்கிறது? பெரியவங்க பேரண்டங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அல்லேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு, ஞானத்தால் உன்னை நானும் தொழுவனே சொல்கிறாங்க. சொல்கிறவர் ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அப்பர் பெருமான் செம்மையே செம்மையாக கொண்ட சிவசைவ தொண்டெனும் அணி அணி மணி ஆதி வாகீச நாக்கு கரசான் அப்பன் என்று அழைத்தால் அவன் இவன் என்ற ஏகவசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அம்மையப்பரால் அப்பர் என்று அழைக்கப்பெற்ற ஆதி வாகீச நாக்கு கரசான் திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் மரபில் நமக்கு தாத்தான். அவர் சொல்கிறார், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அல்லே. அப்படிலாம் என்னால் எவ்வாறு தொழ முடியும் இறைவா? உன்னை நான் அடைஞ்சிட முடியுமா? நீ விரும்பாமல் நான் எப்படி உன்னை அடைய முடியும்? சிவன் அவன் என் சிந்தை நின்றதனால் அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி நான் உன்னை நினச்சிட முடியுமா? அப்போ நம்ம வேண்டதான் முடியும் அவனிடத்துல. சித்தம் சிவமானால் நித்தம் தவமாகும், நித்தம் தவமாக சித்தம் சிவமாக, விரைந்தும் சிந்தை புகுவீர் சிவமை போற்றி, விரைந்தும் சிந்தை நிறைகுவீர் சிவமை போற்றி. அதுவும் சிவசித்தம் இதுவும் சிவசித்தம் இங்கு எதுவும் சிவசித்தம் நீ சதா வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம் வசி சிவசித்தம். ஏன்னா அவனால் அவனும் அவளுமாக இருக்காங்க. உயிர் வந்தால் தான் உள்ளம். அப்போ உள்ளத்தை அழைத்தா அங்கே இருவரும் ஒரு சேர தான் இருப்பார்கள். அப்போ அவங்க அருளினா இருவரும் தான் ஒரு சேர அருள்வார்கள். அவ்வளோதான். அப்போ நான் எனக்குள்ளார இந்த மனதுக்குன்னு மனதினுடைய நீர் எப்படி இந்த புவி பேரண்டத்தை ஒரு சேர ஒளியூற்றி விட முடியாது இந்த ஆதவனால். அப்போ நான் எவ்வளோதான் இந்த புவிக்குளத்தை நான் ஒளி ஊட்டினாலும் ஒரு சரி பகுதி என்னால் ஒளி ஊட்டவே முடியாது. எப்படி என் முதுகை நான் காணவே முடியாதோ அவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. காணும் கண் தன்னை காணா. இப்படி இருக்கு. நான் எதையும் அறிஞ்சிட முடியாது. அர்த்தம் புரிந்ததா? அர்த்தம் அறிந்தாயன்னா அர்த்தனா பாதி, அர்த்தனா ரீசன், அர்த்தம் மலர் நாற்றம் மனம் நறுமணம், அர்த்தத்தை தான் பார்க்க முடியும். இவ்வளோதான் நிலைப்பாடு. அதற்கு அவர்கள் தான் அருளணும். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. மிக மிக பாவப்பட்டவர்கள். நம்ம பாட்டுக்கு பேராணவத்தில் நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம். சிவனன்னு வேறில்லை, சிவனார் சிவனார் அருகிலர், சிவனார் அறிந்த பின் சிவனார் சிவனாயிட்டு இருந்தார். சிவன் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். வான்பற்று நின்றது ஒன்பற்று நின்ற உணர்வு ஒரு மந்திரம். இப்போ என் ஜீவன் சிவன் தானே. அப்போ ஜீவனில் எறும்பு முதல் யானை வரை எல்லாம் என்னுடைய உறவுகள் தானே. இங்கே இருப்பதெல்லாமே என்னுடைய சகோதர வர்க்கம் தானே. உற்ற ஒருத்தியை தவிர அந்த நற்றவத்து நன்னீரம் தவிர அவளும் எனக்கு தாய் தானே. இங்கே எல்லாமே என்னுடைய உறவுகள் தானே. பெண் எல்லாம் என் தாய் தான், மனிதன் எல்லாம் என் உறவு தானே, என் அங்கங்கள் தானே, அவர்களுடைய அங்கரட்சகன் நான் தானே. இதுதானே நிஜம். இப்படி தானே நம்ம இருக்கணும். இந்த பேதத்தை கடக்காமல் நம்ம அடுத்தது எப்படி போக முடியும்?
இங்கே பாட்டுக்கு இங்கே 1000 கிடக்குது, 1000 விதமாக கிடக்குதுங்கிறதுக்காக இதன் பெயராலான நிலை நின்றுட்டு நம்ம அங்கே போக முடியாது குமரா. இங்கே அநேகம் என காட்டப்பட்டது குமரா. இந்த அநேகங்கள் ஒடுங்கி ஏகத்தில் ஒடுங்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றாக கிடக்கிறது முதல்ல ஒன்றில் நிற்கணும். இந்த ஒன்றில் நின்றதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஒன்றிலே நம்ம நீடித்து நிலைக்கும் பொழுது அந்த ஒன்றற்ற ஒன்றான நிலைக்கு சென்று விடுவோம். அப்போ நான் அந்த ஒன்றையே அடையில, நான் பேதத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி நான் எனக்குள்ள அடங்கும்? அறிந்தால் தான் அடங்க முடியும். ஆமாம், இதில் என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய காணலுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும். இங்கே அவனன்று ஒரு அணுவும் அசையாது, சர்வமும் சிவமயம் எல்லாம் அவன் வசம். ஒரு அணு கூட எதேச்சை அதிகாரமாக அதற்கு இயங்கும் திறன் இல்லை, அதிகாரம் இல்லை. சருகு அசைந்தது தெரிந்திருக்கும், அது அசைத்த காற்று தெரிந்திருக்காது குமரா. அவ்வாறு இருக்கிறான் பார். அண்டம் காட்டின உன்னை தாங்கும் அண்டம் காட்டின அந்த அண்டர் பிரான் அண்டத்தை தாங்கும் பொருளை காட்டவே இல்லை பார். திசையை காட்டி எல்லையை மறைத்தான் பார். அவன் சரிப்பகுதி அப்படி இருக்கான். அர்த்த பொருளாகவும் நாற்ற பொருளாகவும் தான் இருக்கான். போய் காட்டுனா என்னத்தை போய் காட்ட முடியும்? இல்லை இல்லை என்றுமில்ல இரண்டு மூன்று நின்றது எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பது இல்லை. அவன் இல்லவே இல்லைடான்னு தான் சொல்றான். இப்போ சித்தன் என்ன சொல்லிட்டு போனோம்? நட்டக்கல்லை சுற்றி வந்து நான் குசும் சாற்றியும் உணமுனன்று பேசு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கு சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவையே அறியுமா. இது அந்த உயிர் பொருளை மனப்பொருளை சமைக்கிறதுக்காக கொடுத்த பாத்திரம் தேகம். அது வாழணும், அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சில மூலப்பொருள்கள் வழங்கப்பட்டது, அவ்வளோதான். அதில் வண்ணம் கூட்டினவன் நீ, சுவையை கூட்டினவன் நீ, கனவை கூட்டினவன் நீ, நிலைகளை கூட்டினவன் நீ. உன் மனதினுடைய எல்லா விகாரங்களையும் நீ இதில் வைத்தாய். அந்த ரசனையில் வீழ்ந்து போனாய், அந்த அலங்காரத்தில் ஆழ்ந்து போனாய். நிர்ரச நிலை வா, மாற்று வழி இல்லை. எப்படி நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்தில் பிற புற விஷயாதிகளில் ஆழ்ந்து கிடக்கும் மனிதன் அறமாம் அகம் எவ்வாறு அறிவான்? அகம் அறியாதவன் சிவோகம் எவ்வாறு சேர்வான் குமரா? பிற புறங்கிறார். பிறன்னு சொல்லிட்டாரு, சரி எதிரில் எனக்கு தெரியறதுங்கிற. புறன்னு சொன்னோன்னே உன் தேகண்டாங்கிறான், அறங்கிறது உன் அகண்டாங்கிறான், உன் உடலே புறண்டான்னு சொல்கிறான். அதனால தான் அகம் புறம்னு சொன்னது, அகநானூறு புறநானூறுன்னு சொன்னது. அப்போ புறம்னா நீ கிடையாது. அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரான் அவன். அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் பெரும்பொருள் சிவ பரம்பொருள். அப்போ அந்த மயமாக நான் ஆகாமல் நான் எப்படி அங்கே போக முடியும்? அன்பு யாருக்கும் கேடு நினைக்காது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். அன்புனும் கடல் இந்த உலகத்தில் நீ கண்ட துளி இந்த கடல், அதுபோல துளிகள் சேர்ந்தது அன்பு கடல். அதனால தான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். சிவமே அன்பாய் அமர்ந்திருந்தார்னு சொல்லப்படவில்லை, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவன் இந்த தன்மையாக இருக்காண்டா அப்படிங்கிறான். நான் எப்படி மனதினுடைய ஒரு மெய் அன்பை அடையாமல் நான் எப்படி மனதினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? இந்த காம குரோத லோப மதம் ஆச்சரிய வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ குற்ற தவறு பிழை இன்னும் எண்ணிலை கேடுகளால் என் மனதையும் கருத்தையும் நான் கரைத்து விட்டு நான் எவ்வாறு அந்த ஒன்றை அறிவேன், அந்த ஒன்றற்ற ஒன்றை அறிவேன்? ஆம் செல்வங்களே, என்கிட்ட இருக்கு. நான் தான் தீர்மானிக்கணும், நான் தான் பயணிக்கணும். அப்போ தான் எனக்கு புரியும். அதெல்லாம் ஒன்றும் அன்பை தராத வேதம் வேதம் இல்லை. கண்ணில் கருத்தில் பேதம் விளைய கற்றவன், பேதத்தோடு காண கற்றவன், இந்த போதனை வனவன் தபோவனம் புக அடிப்படை தகுதியற்றவன் காண்குமரா. பேதர்களுக்கு இல்லை தபோவனம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அறத்தோடு பாட முடிந்தது, சத்திய தர்மத்தோடு இறை ஒழுக்க முடிந்தது. இதெல்லாம் தாண்டி அடுத்ததுக்கு புரியும் உனக்கு. முதலாவது கடந்தோன்னே தானே வரும், இரண்டாவது வரும். அங்கே நிலைகள் இருக்குது, கோடி இருக்குது. இன்னும் போய்கிட்டே இருந்தால் போய்கிட்டே தான் இருப்பான். அவன் நுணுக்கிக்கிட்டே தான் இருப்பான். உன் அறிவை சோர்வடைய வச்சிருவான், திகைக்க வச்சிருவான். ஸ்தம்பன நாயகன் அப்படிதான். உன் அறிவை கொண்டு நீ எவ்வளவு ஆழம் சென்றாலும் அறிவு மூலம் நான் என்ன சொல்வான், அவ்வளோதான். ஒரு சேயை போல் அங்கே அன்பின் பேரால் ஒரு அடிமை பாவத்தோடு நின்று பாருங்களே. இங்கே மலப்புழு வந்திருக்கிறேன் இறைவா.
எந்த விதத்திலும் உன்னை காணும் கருதும் அடிப்படை தகுதியற்றவன் வந்திருக்கிறேன். மலக்காட்டில் உரை மலக்கூடலோடு அங்கு சித்த மலத்தோடு காய மலத்தோடு தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இறைவா, இவ்வாறு அருளப் போகிறாய் எனக்கு நீ. பெரிய அண்டம்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாயே நாய்ச்சிவைகை ஏற்றி விட்டீர், கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றி. ஒரு நாய்க்கு அருள் இருக்கேடா, நீதாண்டா நாயகன். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சிவன் சேவடி போற்றி போற்றி. என்னை ஒரு ஆளுன்னு நானே மதிக்க மாட்டேன். எனக்கு ஒரு உரு கொடுத்து இவ்வளோ காலம் இந்த எரும மாடு மாதிரி இந்த உடலை வளர்த்து இந்த இவ்வளோ பெருசு நிறுத்திருக்குன்னா நீ தான் இறைவன். இதுக்கு மேலே வேறு என்ன சான்று வேண்டும்? என் லட்சணம் எனக்கு தெரியுமே. அவ்வளோதான். இந்த அசத்தியர்கள் இந்த லாபம் கருதி இன்னும் எத்தனையோ கருதி இதன் பேரால் இயங்கிக்கிட்டு இருக்க அந்த காற்றை சுவாசித்து உணவை உண்டு அந்த சகஜத்தோடு சகஜமாக தானே தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதானே நிச்சயம். ஆம் செல்வங்களே, உன் பெரியவன், சிந்தனைக்கு அறியவன், சிந்தித்து பாரு. அவனுடைய ஆற்றல் புரியும், அவனுடைய அற்புதம் புரியும், அவன் அருள் புரியும். அவனுக்கு ஒரு ஊர் இல்லை, பேர் இல்லை, வண்ணம் இல்லை, அவ்வாறு இவ்வாறு இல்லை. சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூறவென்னுள்ளம் குளிர்மே. சிந்தைக்கரிய சிவமை போற்றி சந்தனத்தில் சுந்தரமாய் இருக்கும் அவன் சிந்தைக்கு அரிய பொருளாய் இருக்கிறான். இருந்த பொழுதும் இந்த சிந்தைக்கு அரியவனுக்கு செலவிடுங்கள். ஏன்னா இது சீர்கிட்ட சிந்தை, விசாரணை மனம். அதை பார்க்கும், அவனை பார்க்கும், இதை பார்க்கும், இவனை பார்க்கும். இது ஏன் இப்படி போகுது, அது ஏன் இப்படியே போகுது, நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், அவன் ஏன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். இதுக்கு இப்படியே சிந்தித்து பழகினது. இதுக்கு முதல்ல ஒரு ஓய்வு கொடுங்க. நல்லா வாழட்டும், அற்புதமாக வாழட்டும். எம்மவர்கள் வாழ்ந்தாங்க, எம்மவர்கள் ஓய்வு அடைந்தார்கள்னா அதன் பேரால் அவர்களை விட 1000 கோடி மடங்கு நான் ஆனந்தம் கொள்வேன். அவர்கள் துன்பப்பட்டால் அவர்களை விட 1000 கோடி துன்பப்படுவேன். என் வாழ்வு என்னோடு வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கொண்டாட கொடுத்த குவளையமுடா குமரா, கொண்டாட கொடுத்த குவளையும் இது, கொண்டாடி வை, கணம் கணம் கொண்டாடி வை. ஒன்றுமே இல்லை, இந்த உயிர் தான் ஆதாரம், இந்த மனம்தான் சகலமும். அதில் அதனுடைய தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்தது புரியும். நம்ம ஒரு உணவு உண்றோன்னு நினைக்கிறோம் குமரா, வெறும் இந்த காயத்துக்கான வாழ்வாடா, இந்த சோத்தில் அடித்த இந்த பிண்டத்தை வாழ வைக்கிறதுக்காடா குமரா வந்தோம். இதற்கு ஊட்டி இது விரும்பி இது தேடினது இந்த போகத்திற்காகவும் மோகத்திற்காகவும் இங்கே எதேதோ இதற்காகவும் இருந்துட்டு கடைசி வரைக்கும் மனதிற்கான வாழ்வு, உயிருக்கான வாழ்வு, சிந்தனைக்கான வாழ்வு, சுவாசத்திற்கான வாழ்வே வாழாமல் போய் விடுகிறோம் குமரா. அன்னம்ங்கிறது இந்த தேகத்திற்கு புற காரணி, இதற்கு அங்கே தான் அங்கே அன்னம் வைத்தான். உன் உள்ளத்திற்கு அதனுடைய மூலம் எப்படி பால் நிறம் வெண்மைங்கிற மாதிரி அந்த அன்புங்கிறது அதனுடைய நிறங்கிறது அன்பு, அது மனம்ங்கிறது அன்பு. நீ அன்பாக இருக்கணும், அப்போ தான் அந்த அன்பு மனம் உண்ணும், அப்போ தான் அந்த மனம் தெளிவாக இருக்கும். அப்படின்னா நீ அன்பாக இருக்கணும். ஆழத்தில் உயிர் இருக்குது, அது ஆனந்தமயமாக இருக்குது. சித்த சுத்த சிசுவா உன்னை மழலையில் நினச்சிக்க. களைஞ்சு போன கனவு, களைஞ்சு போன கனவு, நம்ம மறந்த கனவு, நம்ம முற்றிலும் எண்ணத்தினால் துறந்த கனவு. இனி நாம் அந்த நிலையை எய்தப் போவதே இல்லை. எந்த ஞானமும் அந்த சித்த சுத்த சிசு நிலைக்கு இணை ஆகாது என் செல்வங்களே. ஞானமும் முடிவில் உங்களை மழலையாக்குகிறது, தான் நிஜம். அது ஆனந்தமாக இருந்தது. பசிச்சா அழுவோம், ஒவ்வாமைனால அழுவோம், வலித்தா அழுவோம், மற்றபடி எந்த நேரமும் விளையாடிக்கிட்டே இருக்கும். அதற்கு எல்லாமே விளையாட்டு கருவிகள் தான், எல்லாருமே விளையாட்டு கதாபாத்திரங்கள் தான். அது விளையாட மட்டும்தான் வந்திருக்குது. விழித்துட்டா விளையாட தொடங்கிறோம். ஏன்னா இது அழகிய திருவிளையாடற் புராண கூட மேடை நாயகன். திருவிளையாடற் புராணத்திற்கு ஒரு நாயகன் இருக்கிறான், புராண காரண போற்றி. அவனுடைய மேடை, அவன் தான் உங்கள் உயிருக்குள்ளே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். உங்கள் புத்தியை கொண்டு அந்த உண்மையை உணராமல் வாழும் காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுறான். நீங்கள் அவனை உணர்வதே இல்லை. அப்போ உயிருக்கு நான் தருகின்ற உணவு ஆனந்தம்.
அப்போ நான் ஏக காலத்தில் 5 பூதங்களுக்கு 5 வகையான உணவு உண்ண வேண்டியவன். இதெல்லாம் நான் நிலைநிறுத்தினா தான் நான் பூரண ஞானன்ற அந்த நிலைப்பாட்டிற்குள்ளேயே நான் வர முடியும். இது சத்தியம். ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலன்னா என்ன, உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன. இந்த 5 பூதமும் 5 உணவு உண்ணுகிறது குமரா. உயிர் ஆனந்தம், உள்ளம் அன்பு இன்பம். ஏன்னா அன்பு இன்பங்கிறது 2 ஒன்று தான். உடலுக்கு அன்னம், சித்தத்திற்கு இறைவன், சுவாசம் போல் சத்தியம், மூச்சு சத்தியம் போனால் மூச்சு நின்று போச்சு, அதையே பேசு. இப்போ இறை, சத்தியம், அன்னம், அன்பு, ஆனந்தம் இத்தனையும் இருக்கணும். இறை என்ன இருக்கணும், என்னுடைய எண்ணத்தில் சத்தியம் இருக்கணும், உடலுக்கான அன்னம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும். இதுதான். ஏன்னா இந்த கன நேரத்து நான் அடைந்த ஞானத்தினுடைய அறிவிப்பு இயல்பு அன்பு இன்பு ஆனந்தம்தான் குமரா. இதுதான். நீ இந்த கணத்தை நீ அர்த்தமுள்ளதாக பயன்படுத்தினா இந்த கன நேரத்து இந்த அன்பு இன்ப ஆனந்தத்தில் நிலை பெற்று இருக்கிறது. எப்படி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்தோன்னா ஒன்று வந்துடுதில்ல, அதுபோல் அங்கே நீ வேறாக இருக்க வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும். இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது உணர்கிற பொருள் அப்படின்னா அந்த பொய் உணர்வுகள்லாம் விடுபடணும். அந்த பொய் உணர்வுகள்லாம் அந்த பொய் சிந்தனைகள்லாம் விடுபட்டதுக்கு மட்டும் நன்றில் வந்து நிற்கும். அதனால அவன் நல்ல நமசிவாய தேவன், நல்ல சிவன், நல்லன்னு பெயரால் எந்த இறைவனும் அழைக்கப்படுவதே இல்லை. இந்த தடயத்தை தொலைத்து விட்டு ஒரு தன்னிகரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தாங்குகிறான். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும், நன்று கண்டிற்கு நமசிவாயப்புலம், அது தின்று கண்டிற்கு தித்தித்தவாரி வசி வசி சிவ சிவ வசித்துப்பார் சிவம் புரியும், வாசித்துப்பார் சிவம் புரியும், பிரவேசித்துப்பார் சிவம் புரியும். ஆம் செல்வங்களே, அதனால் இது உணர்கிற பொருளாக இருக்குது. நான் எவ்வளவு பேசியிருந்தாலும் மனத்தை பற்றி, உயிரை பற்றி, உயிர்ப்பை பற்றி, உணர்வுகளை பற்றி, சப்தத்தை பற்றி நான் அதை பற்றி பேசியிருக்க முடியும். அதை பேசியிருக்கவே முடியாது. இந்த நாவில் எச்சில் படும் அளவுக்கு அவன் அற்ப பொருள் இல்லை. ஏதோ அவ்வளோதான். சொல்லிவிட முடியாததுன்னு சொல்கிறேன். அது இப்படின்னு இட்டு காட்டிவிட முடியாதது இந்த மனம்னு சொல்ல. முகர்ந்து பார்த்தா புரிகிறது, சுவைத்து பார்த்தா புரிகிறது, தேன் போல. அப்போ இந்த நம்ம என்ன இடைஞ்சல்கள்லேருந்து, மன முடிச்சுகள்லேருந்து, இந்த பிறப்புற விஷயாதிகளிலிருந்து, இந்த விசாரணை பாவத்திலிருந்து, இந்த ஆசையிலேருந்து, பயத்திலிருந்தெல்லாம் விலகி நமக்குள்ளார வந்து நம்மளுடைய குறைந்தபட்ச சுதந்திரத்தை, ஒரு விடுதலை உணர்வை அடைந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம மனம் விரிவடையும். அப்போ தான் இது எவ்வளோ அர்த்த புஷ்டியான வாழ்வு. அப்பா, எதையோ நான் திறந்துட்டேனடா. ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். முடிச்சுட்டான் மூலன் கல்வியை. முடியடா. ஈசனோட ஆயினும் ஆசை அருமின், அவன்போல் அன்பு செய், பக்தி செய். அவ்வளோதான். ஆசைப்படப்பட ஆய் வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தானே. ஆசை விட விட தான் இன்பம். இவன் ஆசையே இன்பத்தின் மேலே. ஆனால் அந்த ஆசையை திறந்தால் தான் இன்பம் கிடைக்கும். பாத்திரத்தில் நீர், அங்கே எடை கூடுது. பாத்திரத்தை கவிழ்க்க அந்த நீர் விரயமாகிறது தெரியுமே தவிர அந்த காற்று புகுவது தெரியாது. ஆனால் புகும். அது மாதிரி ஒரு வஸ்துவான ஆசை நம்மிலிருந்து விலக அந்த இடத்தை நிரப்பும். மொத்த பாத்திரமும் அங்கே நிராசைக்குள் வரும் பொழுது அங்கே முழுக்க நீ இன்பத்தில் இருப்பாய். அவசியமற்ற நிலையில் இருப்பாய், தேவை அற்ற நிலையில் இருப்பாய். நீயாக இருப்பாய். இந்த கணம்தான் என்னுடைய அனுபவமான நேரம் தான். கணபதி கணபதி கணபதின்னு இந்த கணத்தில் பதிங்கிறது தத்துவம். கணபதிங்கிறது கடவுள், கணபதிங்கிறது தத்துவம். இந்த கணத்தில் பதியாமல் நீங்கள் கணத்தத்துவத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. இலக்கணங்கிறது இலக்கு கணம். உன்னோட இலக்கே கணம் தாண்டா. இதை அறிஞ்சிக்கிட்டவன் தான் இலக்கணம் அறிந்தவன். அவன் தான் தலைக்கணம் மற்ற அம்பட்டுக்கு இந்த கணானந்தத்தில் திளைத்திருப்பான். ஏன்னா இந்த கணம் விட்டுட்டா ஓடிடும். ஆமாம்,
அப்படியே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற கணம். நம்ம கணக்குழிகள் தினக்குழின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கணத்தில் பிறந்தாய், ஒரு கணத்தில் வளர்ந்தாய், ஒரு கணத்தில் முடிக்கப்படுவாய், ஒரு கணந்தாண்டா உனக்கு வாழ்வே அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு தொடர் ஓட்ட தொடர் கணங்கிறதுனால உனக்கு அது ஒரு பெரிய வாழ்வாக புலப்படுது. நிஜம் அது இல்லை. இந்த கணத்தில் நீ அடைய முடியாத அன்பு இன்பத்தை எந்த காலமும் அடைந்து விட முடியாது. ஆம் செல்வங்களே, அதனால் நறுமணத்தை முகர்ந்து பாருங்கள். ஆமாம், நரன் மனத்தில் ஆழ்ந்து பாருங்கள். புலப்படும். சிவமங்கலம்.